இன்னொரு பொண்ணு ஒரு அட்டைப்பெட்டியில் ஏடிஎம் மிஷினை செஞ்சுட்டு அதுக்குள்ளே உட்காந்துருப்பா. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஒரு பைலட் வருவாங்க. அவங்களும் வந்துட்டு ஃபோன் பேசிட்டே வந்ததுனால அது ஒரு அட்டைப்பெட்டியில் செஞ்சிருக்க ஏடிஎம் மிஷின் அப்படின்றது கூட கவனிக்காம அவங்க காசை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ரிசிப்ட் அனுப்புறதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு என்னமோ ஒரு எம்டி பேப்பரை தான் வெளியே கொடுப்பா. அது என்ன பேப்பர்னு கூட பார்க்காம போயிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணோட கேங்ல வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேரும் அந்த காசை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இப்போ இந்த பைலட் வந்துட்டு இது ஏதோ ஃபேக்கான பேப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஏடிஎம் மிஷினும் இல்லை. நம்மள ஏமாத்தினவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தெருவா சுத்திட்டு இருக்கும்போது அதே கும்பல் பக்கத்து தெருல இதே மாதிரி செட்டப் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பைலட்டும் அவங்களை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ வந்துட்டு இவங்க கும்பல்ல இன்னொரு ஆள் இருப்பார். அவர் வந்துட்டு அந்த பைலட்டோட தலைமையிலேயே அடிச்சு மயக்கமாக்கி தூக்கிட்டு வந்து ஒரு பில்டிங்ல போட்டு வச்சிருவாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் கிட்ட வந்துட்டு இவங்களோட போட்டோஸ் இருக்கும். பைலட்டை வேற காணும், இவங்க இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க, ஸோ கண்டிப்பா இவங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பைலட் வந்துட்டு அங்க மயங்கி இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பைலட்டையும் இந்த போலீஸ் காப்பாத்திடுவாரு.